ஆறாவது வரிசை. ஆறாவது வரிசை கட் பண்ணிக்கலாம். நேற்று வீடியோவில் 5 வரிசை மட்டும்தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா கற்றுக்குறவங்க முழுசாக பார்த்து கற்றுக்கணுன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போட்டுன்னு போகிறேன். இப்போ ஆறாவது வரிசை இதில் போட்டிருக்கேன். அது வீடியோவில் இருக்குது. அது இன்றைக்கி அப்லோட் பண்ணும்போது ஆறாவது வரிசையோடு அப்லோட் பண்ணுவேன். இப்போ ஏழாவது வரிசை. இருங்க, சென்ட்ரு பாயிண்ட்டு எதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரு பாயிண்ட்டு இதில் இருக்குது. 3 வரிசை இந்த பக்கம் போட்டிருக்கோம். 2 வரிசை தான் இந்த பக்கம் இருக்குது. கரெக்டு. இதுலேயே அடுத்த வரிசையை ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இந்த வரிசை இங்கே வரலாம் போட்டுட்டு வரணும். போட்டுட்டு வந்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஏழாவது வரிசை போட்டு முடிச்சிட்டேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இதில் அடி முழுக்க ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ 8வது வரிசை போடலாம். இப்போ இது வரலாம் போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணோம். ரன்னிங் ஒயர் கட் பண்ணும்போது வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டேன். 8வது வரிசை. இப்போ 9வது வரிசை போடலாம் அப்படின்னு. இது டியூப் மாடல் மணி ஒயர் கூடிய இருந்தால் 8 வரிசையோடு தான் நிறுத்தணும். ஏன்னா அது 4 நாளாக பிரிஞ்சு வரும். இதுவும் மணி ஒயர் கூட தான். ஆனால் சாதா நார்மல் மணி
ஒயர் கூட. இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்து, இது சென்ட்ரு பாயிண்ட்டு, இந்த பக்கம் 4 போட்டிருக்கேன், இந்த பக்கம் 4 போடலான்னு. அடி மட்டும் ஒத்தப்படையில் வருதுன்னு நினைக்காதீங்க. 9 வரிசைன்னும் போது அது 18 ஒயராக பிரியும். இந்த பக்கம் 9 ஒயர், இந்த பக்கம் 9 வரிசைன்றதுனால அந்த ஒயருங்க வந்து 18 ஆகும். அதனால் ரெட்டைப்படையாக தான் மாறும். ஏன்னா ரெட்டைப்படையில் இருந்தால் தான் மணி கோர்க்க முடியும். இந்த கடைசி விரலும் போட்டணுன்ட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும். 9வது வரிசையும் போட்டுட்டேன். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒயர் கூட மேலே போடலாம். இது வந்து ஏணிப்படி முடித்து போட்டு தான் போடணும். பாருங்கள், அடி வந்து 9 வரிசை போட்டிருக்கேன். குச்சி சொருகலாம். தென்னங்குச்சி புது குச்சியாக இருக்கணும். இது ஐஸ் குச்சி இருந்தாலும் சொருகிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்லைன்றதுனால நான் அப்படியே போடலான்னு. நல்லா டைட்டாக போட்டாவே ஸ்டிப்பாக இருக்கும். அடியில் வந்து தேயக்கூடாதுன்னு பிளாஸ்டிக்கில் அந்த இது வைக்கிறாங்க. நம்ம விருப்பம்தான், எப்படி ஒன்றாலும் இது பண்ணிக்கலாம். இது வந்து சொருகிக்கலாம். ஏன்னா ஒரு வரிசை போட்டு கடைசியாக வரும்போது 2வது வரிசைன்னும் போது சொருகலான்னு இருக்கேன். ஏதாவது சரியாக போடலை, அந்த மாதிரி பிரிக்க வேண்டி வந்தால் சொருகிட்டோம்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்றதுக்காக. இப்போ தான் வந்து ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணி, இதுக்கப்புறம் ஒயர் வந்து கட் பண்ணக்கூடாது. அடி மட்டும்தான் கட் பண்ணி போடணும். இந்த கடைசி வரல போட்டுட்டு இந்த சைடில் போட்டுட்டு இது இந்த மாதிரி இங்கே வந்து எங்கே ஜாயின் பண்ணமோ அதுக்கு முன்னாடி நாட்டில் வந்து நிறுத்தணும். நிறுத்திட்டு ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணி தான் 2வது வரிசைக்கு கொண்டு போகணும். கிராஸ் கட்டில் தான் கார்னர் திருப்பணும். சாதா ஒயர் கூடைக்கு வந்து அப்படியே தான் போட்டுக்கணும் வரணும். அது வளைஞ்சி போடும்போது அதுவாக வளைஞ்சிக்கும். இப்போ பாருங்கள், இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன்னா, இப்போ என்ன பண்ணோன்னா, இது ரன்னிங் ஒயரு, இது பக்கத்தில் இருக்கிற ஒயரு. இதை வந்து கீழே இழுத்து விடணும். ஃபஸ்ட்டில் கீழே இழுத்த ஒயரை அடியில் பிடிச்சி மேலே நோக்கி இழுக்கணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை 2ஆக அப்படி மடித்து இது உள்ள இந்த ஹோல்ஸ் உள்ளே விடணும். ஹோல்ஸ் உள்ளே விட்டதுக்கப்புறம் இந்த ஒயரை எடுத்து இழுத்துக்கணும். இப்படி தாங்க இழுக்கணும். ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். அப்போ தான் வந்து 2வது வரிசை போட முடியும்.
இப்போ இந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். அடுத்து ரெண்டாவது வரிசை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் 2 வரிசையோடு தான் முடிக்க போகிறேன். ஒயர் பத்தாது. 2வது வரிசையும் ஒரு சுற்று அந்த மாதிரி ஏற்கனவே முதல் வரிசை எப்படி போட்டோமோ அதே போல் போட்டு சுற்றி வந்து நிறுத்தணும். எங்கே நிறுத்தணும்னா இங்கே தாந்து நிறுத்தணும். இப்போ 2வது வரிசை ஏணிப்படி முடித்து இந்த ஒயரை கீழே இழுத்துட்டு கீழே இழுத்த ஒயரை இந்த மாதிரி மேலே இழுக்கணும். இப்போ இது ரன்னிங் ஒயரை வந்து மடிச்சுக்கணும். மடித்து இந்த ஹோல்ஸ் உள்ள விடணும். இந்த ஒயர் எடுத்து ஒன்று மேலே ஒன்று செட் ஆகிறாப்புல வைக்கணும். அப்போ தான் அடுத்த வரிசை வந்து கரெக்டாக அமையும். இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வரிசைக்கு மேலே ஒயரு போட்டோம்னா அதிகமாகும். கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுட்டு ரன்னிங் ஒயர் இல்லாததான் இதுக்கு மேலே மணி ஜாயின் பண்ணணும். இப்போ 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடணும். இந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு. இந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு. நல்லா டைட்டாக போடவே முறுக்குனா போயிருக்கு. ஒயர் கூட போட போட சரியாகும், நார்மலுக்கு வந்துடும். இப்போ இந்த ஒயரை சேர்த்து ஒரு நாட்டு. இந்த மாதிரி இதை சுற்றி ஒரு வரிசை போட்டுட்டு வரணும்.